சோ அந்த ரிசல்ட்டுக்கு முக்கியமா என்ன பண்ணணும்? எஃபர்ட்ஸ் போடணும் இல்லையா? இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு இதுல. இப்ப நான் பண்றேன் எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னு ஒரு ப்ரூஃப் இருக்கு. நான் எல்லாமே பண்றேன் ஆனா எனக்கு ரிசல்ட்டே வரல. இன்னொன்னு வந்து நான் எதுவுமே பண்ணல ஆனா எனக்கு ரிசல்ட் வேணும்னு ஒரு ப்ரூஃப் இருக்கு. நம்ம எந்த கேட்டகரி நம்ம பார்த்து நம்ம எஃபர்ட்ஸ் போடுறோம், கரெக்டா போடுறோம் ஆனா ரிசல்ட்டே வரல அப்படின்னா, இப்போ ஒரு 5 மாம்பழம் இருக்கு ஒரு பிரான்ச்ல, நான் கல் எடுத்து இன்னொரு பழமே இல்லாத ஒரு கலையில அடிச்சுட்டே இருக்கேன்னா எஃபர்ட் போடுறேன்னு அர்த்தம், ஆனா ரிசல்ட் வரல. சோ நீ கரெக்டான கிளையில வந்து கல் போடுறியா பாக்கணும். தட் இஸ் நம்பர் ஒன். சோ நம்ம வந்து கரெக்டான கோலை நோக்கி எஃபர்ட் போடுறோமா? தட் இஸ் நம்பர் ஒன். செகண்ட், நான் எஃபர்ட்ஸே போடல, நான் கீழே இருந்து மாங்காய் பாக்குறேன் ஆனா மாங்காய் விழுந்துடணும்னு நினைக்கிறேன், பாக்கல, அது நடக்காது. சோ மெயின்லி எங்க பிரச்சனை வரும்னா எஃபர்ட்ஸ்ல தான் வரும். மெயின்லி நாம வந்து நல்லா பண்றோம், இப்ப வெயிட் குறையணும்னு நினைச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒண்ணுமே சாப்பிடுறது இல்ல ஆனா வெயிட் குறையலன்னு சொல்லுவாங்க. பட் கரெக்டான டயட்டை வந்து யார்கிட்ட பார்த்தாங்க? உள்ளுக்குள்ள ஏதாவது தைராய்டு இஷ்யூ இருக்கா இல்ல வேற ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூ இருக்கான்னு நம்ம உள்ளுக்குள்ள போய் ரிசர்ச் பண்ணி அதை திங்க் பண்ணி பார்த்தாதான் அந்த ரிசல்ட் வரும். மெயின்லி ரிசல்ட்ங்கிறது ஒரு அவுட்கம் தான். எஃபர்ட் வந்து ஒரு ப்ராசஸ் கரெக்டா பண்ணோம்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா நம்ம ப்ராசஸ பாதியில விட்டுருவோம், 2 நாள் பண்ணிட்டு 3 நாள் பண்ணிட்டு விட்டுருவோம், ரிசல்ட் வராது. அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வராது. ரிசல்ட் வேணும்னா எஃபர்ட்ஸ் போடணும். கரெக்டா கான்கிரீட்டா ஆத்தென்டிக்கா எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த டைரக்ஷன்ல போட்டாதான் வரும். இல்லன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு. நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் ஆகாத ரீசன் தான். எஃபர்ட்ஸ் வேற பக்கம் இருக்கும், ரிசல்ட் வேற பக்கம் இருக்கும். நான் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ரிசல்ட்டை ரீச்சே பண்ண முடியாது. So both of them should be like, இப்ப நீங்க திருப்பதி போகணும்னு விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பதி போற பஸ்ல ஏறணும், கோயம்புத்தூர் போற பஸ்ல போயிட்டு திருப்பதி வரலன்னு சொன்னா வராது.